வணக்கம் மக்களே. பாவக்காய் அறுவடை நடக்குது. பாவக்காய் செடி நட்டது, கொடி ஏற்றுனது எல்லாமே நான் வீடியோவில் போட்டுட்டேன். இந்த பக்கம் பாவக்காய் செடியில் சரடு கட்டி கிலோ 12,000 ரூபா இந்த விதை. நாங்கள் அரை கிலோ வாங்கி நட்டோம். 6,000 ரூபாய்க்கு வாங்கி நட்டோம். விதை நட்டு கொடியை சரடு கட்டி சரடு கட்டி ஏற்றி இந்த சிம்பை எடுக்கணும். இந்த சிம்பை எடுத்து விட்டாட்டே கொடி பந்தலுக்கு மேலே ஏறும். கீழே வேறு வெள்ளாமை இல்லைன்னா இது சிம்பு எடுக்க தேவையில்லை. பந்தலுக்கு ஏறணும்னா ஏறது கொடியை சிம்பை எடுத்தாட்டே பந்தலுக்கு ஏறும். ஏறி இப்போ காய்க்குது, நல்லா காய் காய்க்குது. இந்த டப்பாவை பார்ப்பீங்க என்னான்னு. இந்த டப்பா ஒரு குலவி, செங்குலவியாட்டம் ஒரு பூச்சி இருக்குது. என்ன மருந்து அடித்தாலும் அந்த பூச்சி சாகாது. இந்த டப்பாவில் இந்த கேக்கு கட்டி இந்த கேக்கில் அந்த பூச்சி அந்த கேக்கு வாடைக்கு வரும். இந்த டப்பாவில் விழுந்துடும். அந்த வாடையை கேக்கை சாப்பிட்டது அந்த பூச்சி பூரா இங்கே பாருங்க. இந்த பூச்சி பூரா விழுந்து செத்து போகும். அதுக்கு இப்போ இந்த பூச்சி இருந்துச்சுன்னா காயை இப்படி ஓட்டை போட்டுரும். காய் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த டப்பா அவசியம் கட்டியே ஆகணும். ஒரு கேக்கு விலை 45 ரூபா. இந்த டப்பாவோட 100 ரூபாய்க்கு மேலே வரும். இந்த பாவக்காயை பாருங்கள், நல்ல முறைக்கு வளர்த்து வச்சுருக்குறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு காய் 3/4 கிலோவுக்கு வரும். வாரத்துக்கு 2 தடவை உரம் ஊற்றணும். உரம் ஊற்றிட்டு டிஏபி காய் பச்சையாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட்டுக்கு எடுப்பாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு போகிற காய் இது. எக்ஸ்போர்ட்டுக்கு பச்சையாக இருக்கணும். அப்போ நாங்கள் டிஏபி உரம், பாக்டம்பாஸு, இன்னும் பையோரம், நிறையா உரங்க அக்கறி கொடுப்பாப்புல. எல்லா உரமும் ஊற்றினாத்தே இந்த காய் இந்த லெவலுக்கு வரும். பிஞ்சு மேலே படுத்துருக்க பிஞ்சை இறக்கி விடணும். இந்த இலை பழுத்திருந்தால் இந்த இலையெல்லாம் கிள்ளி விடணும். நிறைய வேலையெல்லாம் இருக்குது. பாவக்காய் விவசாயம் இது சுகரு ப்ரெஷருக்கு ஏற்றது. பாவக்காயை வாங்குங்க, வாங்கி விரும்பி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாவக்காய் சிறந்த உணவுதே. பாவக்காயை வாங்கி விரும்பி சாப்பிடுங்க. பாருங்க காயை.